அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூபாஸ் எப்படி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நிறைய பேருக்கு நான் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தேதி வந்து 4ங்க. ஓகேங்களா. இன்றைக்கி நான் வந்து நேற்று நான் கிளைம் பண்ணலை. எனக்கு இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் போடுறேன். என்னோடய யூனிக் பாஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது வந்து 2ஆம் மாதம். நான் இன்னும் யூபாஸ் எதுவும் வாங்கலை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆனதுனால போன மாதம் ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 2 யூபாஸ் நான் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா. இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1334 ரூபா 91 பைசா தான் இருக்குங்க. இன்னொரு பர்ச்சேஸ் எதாவது நான் பண்ணேன் அப்படின்னா ஒரு 2000 3000 இந்த மாதம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேங்க. பண்ணும்போது எனக்கு ஒரு யூபாஸ் இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு யூபாஸுக்கு இந்த மாதம் 54 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் எத்தனை பாஸ் பாருங்கள், 5 6 7 8 9 10 11 12 13 14 15 யூபாஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா. இந்த 15 யூபாஸுக்கும் எனக்கு கிளைம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம கிளைம் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமாக நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளைம் ஆகுங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு பாஸையும் நம்ம கிளைம் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த மாதம் நான் ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டேன். பேலன்ஸ் பாருங்கள், 1816 ரூபா இதில் இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1907 ரூபா இருக்குதுங்க. இதில் பாருங்கள் 1930 ரூபா இருக்குங்க. இந்த மாதிரி மாதமாக நம்ம எப்படி இருந்தால் ஒரு யூபாஸ் 4 யூபாஸ் 3 யூபாஸ் 2 யூபாஸ் எடுத்துருவோங்க. எடுக்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த அமௌண்ட்டில் அந்த நமக்கு வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூபாஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு இல்லை சார் நான் பண்ணுறேன், எனக்கு உடனே கொடுக்க மாட்டீங்களான்னு நினைக்கிறாங்க. பட் அது உடனே கம்பெனி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு வருமானம் வந்து தான் கொடுக்குங்க. அப்போது உங்களுக்கு உடனே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் போட்டு எடுத்துக்கலாம் சார். இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு யூபாஸாக தான் வேணும் நீங்கள் நினைக்கும் போது இந்த யூபாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்தமாரி மாதம் இப்போ நான் 15 பாஸ் வச்சுருக்கேங்க. ஆவரேஜாக ஒரு பாஸுக்கு 40 ரூபா போட்டுக்குங்க. 40 ரூபா போட்டாலும் எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 500 ரூபா பக்கம் வந்துருச்சுங்க. கரெக்டுங்களா. 4 8 12 16 20 ஒரு 400 ரூபா பக்கம். சாரி 2 4 8 12 16 20 அது ஒரு சம்திங் ஒரு 500 ரூபா உங்களுக்கு வந்துருச்சுங்க. கரெக்டுங்களா. அப்போது நம்ம இந்த மாதிரி மாதம் இப்போ இது 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 15 யூபாஸுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குங்க, எனக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபா கிடைக்குங்க. புரியுதுங்களா. அப்போது இந்த மாதிரி மாதம் நான் எப்படி இருந்தால் 2 யூபாஸ் 3 யூபாஸ் எடுத்துருவாங்க. இப்படி எடுக்கும்போது மாதம் எனக்கு ஹியூஜ் அமௌண்ட்டாக எனக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக போட்டோம்னா நமக்கு இது கம்மியாக தான் கிடைக்குங்க. யூபாஸில் போடும்போது நமக்கு வேல்யூ அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய மை வாலெட்டை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சரி நான் இதில் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பேக் அக்கௌண்ட்டை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேங்க தெரியாமல், கைப்பற்றுச்சு, அதனால் சுற்றிட்டு இருக்குது. என்னோடய கை தெரியாமல் பேங்க் இதில் பட்டுருச்சுங்க. நான் இப்போ இது கொடுத்துட்டேன், கேன்சல் கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போ என்னோடய இன்கம் காட்டுறேங்க. என்னோடய இன்கம் ஹிஸ்ட்ரி நான் காட்டுறேன். இது வரைக்கும் நான் எய்ம் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 41,695 ரூபா 5 பைசா எய்ம் பண்ணியிருக்கேங்க. கீழே பாருங்கள் என்னோடய யூனிக் பாஸு. இது வரைக்கும் நான் பாஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1588 ரூபா நான் இது வரைக்கும் எனக்கு யூபாஸ் மூலிமா கிடச்சிருக்கேன். நான் ஜாயின் பண்ணி இப்போ 3.5 மாதம் ஆகிருக்கு. இந்த 3.5 மாதத்தில் எனக்கு யூபாஸ் மூலிமா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1588 ரூபாங்க. அப்போது ஒரு ஆவரேஜாக போட விட மாதம் ஒரு 500 ரூபாங்கிறது வருதுங்க நான் யூபாஸ் எடுக்கிறது மூலிமா. இப்படி தான் நம்ம யூபாஸை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ.